வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. இன்றைக்கி நம்ம தினமொரு தண்ணீர் பகுதியில் நன்னாரி ஊறல் நீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். அதீத உடல் வெப்பந்தான் பல வகை நோய்களுக்கும் காரணமாக அமையுது. அதுவும் இந்த கோடை காலத்தில் உடல் வெப்பம் ரொம்பவுமே அதிகமாகிடுது. அதுக்கு நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தந்து உடலை சமநிலையில் வச்சுக்க இந்த நன்னாரி நீர் உதவும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்னாரியில் மலை நன்னாரி, சிறு நன்னாரின்னு 2 வகை இருக்குது. சிறு நன்னாரி நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிறு நன்னாரி கிடச்சிச்சின்னா நீங்கள் அதோட வேர்களையே எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் அதிகமாகவே கிடைக்குது. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பானையிலையோ இல்லை சில்வர் பாத்திரம், அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லைன்னா 2 பீஸ் மட்டும் இந்த வேர் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மறுநாள் எந்திரிச்சு பார்க்குறப்போ அது நல்லா கலர் இந்த மணிக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மணிக்கு சேஞ்ச் ஆகும். நார்மலாக வெளியிலலாம் நம்ம நன்னாரி சர்பத் குடிச்சிருப்போம். அது கூட இந்த வேர் யூஸ் பண்ணி தான் அந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்ணுறாங்க. நம்ம வீட்லேயும் ரொம்ப இயற்கையான முறையில் நன்னாரி சர்பத் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கூட வீடியோ போட்டிருக்கோம். தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இதுக்கு நன்னாரின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, நன்னா நல்ல, நாரினா நறுமணத்தை உடையது அப்படின்னு அர்த்தம். நல்ல நறுமணத்தை உடையது அப்படின்ற பேர்னால தான் இதுக்கு நன்னாரின்னு வந்துச்சு. ஆமாங்க, இது ரொம்ப ஸ்மெல்ஃபுல்லாக இருக்கும். நான் கலர் சேஞ்சஸ் நல்லா தெரியணுன்றதுக்காக இந்த கண்ணாடி கிளாஸில் கொஞ்சமாக பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு பானை தண்ணி ஃபுல்லுக்குமேவும் 2 இல்லைன்னா 3 வேர் போட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு இந்த நன்னாரி நிறைய பயன்களை தருதுங்க. முக்கியமாக சொல்லணும்னா, நன்னாரி விரும்ப பொன்னாகுமா மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரித்து நம்ம உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற அம்மை நோய், மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல், மலச்சிக்கல், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் டீஹைட்ரேட் ஆகிறது, இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்பகுதியிலேருந்து வர்ற அந்த அற்புதமான நறுமணமும் அந்த லேசான இனிப்பு சுவையும் நம்மளை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப புத்துணர்ச்சியோட, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறதோட நம்ம மூளையையும் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்குது. இந்த கோடை காலத்தில் நீங்கள் இந்த தண்ணீரை தினமுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வேர் பகுதி கிடைக்கலன்னா பவுடராக கூட கிடைக்குது. நீங்கள் பவுடராக வாங்கி கூடயும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நன்னாரி சர்பத்தாக கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தினமொரு தண்ணீர் பகுதியில் உடலுக்கு குளிர்ச்சியை அள்ளித்தர்ற இந்த நன்னாரி ஊறல் நீர் பற்றி பார்த்தோம். இதே போல் நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுட்டு பயன்பெறணுன்னா எப்போதும் boomas feathers இணைந்தே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.